ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னடா முருகர் கோயில்னு சொல்லிட்டு பைபாஸில் நடந்து போயிட்டுருக்காளேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா கார் பார்க்கிங்கை நாங்கள் ரொம்ப தூரத்தில் விட்டுட்டு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே விட்டுட்டு நடந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா உள்ள காரு அலோடே கிடையாதான், 2 வீலர் மட்டும்தான் அலோடா. ஏன்னா சண்டேவும் டியூஸ்டேவும் செம்ம க்ரௌடாக இருக்குமா, உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் ஆட்டோவில் வந்தோம். ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டு பாதியில் இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் கோயிலுக்கு. போகிற வழியில் ஒரு நல்ல அம்மன் கோயில் இருந்தது, உள்ளே பார்த்துட்டு போனோம். நீ போகிற வழியில் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கோயில், விநாயகர் கோவிலும் இருக்குது. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஒவ்வொரு கோயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். நாங்கள் அப்படியே நடந்து வந்துட்டோம். கோயில் என்ட்ரன்ஸும் வந்துடுச்சு. இப்போது சாமிக்கு நம்ம அர்ச்சனையும் தீபம் ஏற்றுறதுக்கு தீபமும் வாங்கிட்டு போகிறோம். இங்கே கோயிலில் உள்ளே விளக்கேற்ற அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் விளக்கேற்றுறதுக்குன்னு பின்னாடி பேக் சைடில் ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் நம்ம போய் விளக்கேற்ற போகிறோம். இப்போது இங்கே நம்ம விளக்கு ஏற்றியாச்சு. உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா 3 கல் வாங்கி மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே விளக்கேற்றினா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டிட்டு ஒரு 6 வாரம் சிறுவாபுரி முருகர் கோயில் வந்தீங்கன்னா நடக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் போய் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்குன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.